கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். டிசம்பர் பிறந்தாலே ஒரே மகிழ்ச்சியும், கொண்டாட்டம், குதூகலம் தான். ஏன்னா, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நம்ம ஏசப்பா பிறந்த இந்த நாட்களே நம்ம என்ன செய்தோம்? கிறிஸ்துமஸ் மாதம் இந்த டிசம்பர் 25 ஏசப்பா பிறந்த நாளா நம்ம என்ன செய்றோம்? கொண்டாடிக்கிறோம். அதனால அந்த கிறிஸ்துமஸ் அந்த டிசம்பர் மாதம் பிறந்தாலே அந்த 1ஆம் தேதியிலேருந்து பாருங்க, எல்லார் வீட்லயும் என்ன செய்வாங்க, கிராமங்கள்லலாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த தெருக்களில எல்லா வீடுகள்லயும் என்ன செய்திருப்பாங்க, கிறிஸ்துமஸ் அந்த ஸ்டார் தொங்க விட்டுருப்பாங்க. நல்ல லைட்டிங்லாம் செய்து நல்லா அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. வீட்ல வந்து பிள்ளைங்க குடில் வைப்பாங்க. அதேபோல ஆலயங்கள்ல அந்த கிறிஸ்துமஸ் விழாக்கள அருமையாக ஒவ்வொரு சபைகளிலும் உலகம் எங்கும் காணப்படுகிற எல்லா ஆலயங்களிலும் கிறிஸ்துமஸ் விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடுவாங்க. விசேஷமா கேரல் ரவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கேரல் சர்வீஸ் வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த அதேபோல அந்த கிறிஸ்துமஸ்க்கு முன்பாகவே சர்ச்லயும் கிறிஸ்துமஸ் விருந்துகள்லாம் என்ன செய்யும்? நடக்கும். அதேபோல அ வ ஏராளமான நாடகங்கள், சின்ன பிள்ளைங்களுடைய டான்ஸு, அப்படியே கிறிஸ்து பிறப்பை பற்றியே எல்லா இடங்களிலும் அவருடைய பிரசங்கம் பற்றி தான் நம்ம நினைச்சுவோம் காதுகள்ல கேட்போம். ஏன் இப்படி ஒரு கிறிஸ்துமஸ் வந்து சந்தோஷமா கொண்டாடுதாங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தாவீதின் ஊரிலே அந்த பெத்லகேம் என்னும் கிராமத்துல என்ன செய்தார்? அந்த கன்னிமரி வயிற்றுல அவர் அதிசயமாய் பிறந்தார். ஏன்னா, அவரு அதிசயம். அ அதனாலதான் அந்த அதிசயமானவரை உலகம் எங்கும் எல்லாரும் என்ன செய்தாங்க? அ கொண்டாடி வருகிறார்கள். அ அவர் வந்து அவருடைய பிறப்பு ம் பாடுபட்டு அவர் மரணம் அடையணும், உயிர் தெழுணும். நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் இந்த உலகத்துல ஏழ்மை கோலம் எடுத்து பிறந்தார். அதை நினைத்து தான் எல்லாரும் என்ன செய்தாங்க? அந்த கிறிஸ்துமஸ் விழாக்களே கோலாகலமாக நம்ம கொண்டாடி வருகிறோம். அ ஏன்னா கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கர்த்தர் நல்லவர். அ சங்கீதத்துல பார்த்திருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு சின்ன குழந்தைட்ட போயி, உங்க அப்பா எப்படிப்பட்டவர்ன்னு கேட்டா, அந்த பிள்ளை என்ன சொல்லும்? நல்லவர் அப்படிங்கும். எப்படி நல்லவர்னா, எவ்வளவு நல்லவர்னா, ரொம்ப 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 நல்லவர் அப்படிங்கும். அந்த பிள்ளையால விவரிக்க முடியாது. அப்படி எங்க அப்பா ரொம்ப நல்லவங்க அப்படிங்கும். அ அப்போ உலக பிரகாரமான ஒரு தகப்பனே அவ்வளவு நன்மையாய், நல்லவராய் இருக்கும்போது, நமக்காக அடிக்கப்படும்படி பிதாவாகிய ஒரே நேசகுமாரன் இந்த உலகத்துல கன்னி மாரி வயிற்றுல பிறந்து, இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அ ஏசப்பா ஒரு நேரம் சொல்லுவாங்க, "என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்?" என்று சொல்லுவார். யாராவது நம்மை பற்றி யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய தலைவரா ஆனாலும் சரிதான், எவ்வளோ பெரிய பக்திமான்களா ஆனாலும் சரிதான், யாராவது ஒருவர் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்ற வார்த்தைய சொல்ல முடியுமா? முடியாது. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அப்பேற்பட்ட பாவம் இல்லாத பரிசுத்த தேவனை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? சங்கீதம் 34வது வசனத்த பாருங்க. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அ அப்போ பார்த்தீங்களா? அந்த சிங்க குட்டிகள் கூட ஒருவேளை பட்னியா இருக்கலாம். ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒருபோதும் அவர் ஒரு குறைவும் வைக்க மாட்டார். ஒரு நன்மையும் என்ன செய்யாது? குறையக்கூடாது. இந்த யோபு பாருங்க, அவன் மனைவிட்ட சொல்லுவான். மனைவி வந்து திட்டுவா. "நீர் சபித்து உன் ஜீவனை விடும்" என்று சொல்லும்போது, அந்த யோபு என்ன சொல்றார்? "கர்த்தரிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா?" என்று. ஒருவேளை நம்ம கூட சில நேரங்கள்ல நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம எப்பவும் நன்மையா பெறுறோம். சில நேரங்கள்ல தீமை. ஆனா உண்மையில தீமையை தருகிற தேவன் அவர் அல்ல. அவர் நன்மையை மட்டும் தருகிறார். நம்ம அறியாமல் பேசுகிற வார்த்தை இது. சத்ருவானவன் மாத்திரம் தான் தீமையை கொண்டு வருகிறவன். ஆனாலும் அந்த சத்ரு தீமையை கொண்டு வரும்போது, தேவன் நமக்கு அதை எதிர்கொள்வதற்கு பலனையும்,
அது நம்மை விட்டு நீங்குவதற்கு அவர் வழியே என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுகிறார். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் நம்ம தேவன் நமக்கு தீமை செய்கிற தேவன் என்று, ஒருவேளை நம்ம பாவம் செய்தா நமக்கு தீமை செய்வார் என்று ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. நம்மளை ரட்சிப்பதற்காகவே அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த ரட்சகரை நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? அப்படி சொல்லக்கூடாது. அவருடைய யோசனைகளே நன்மைக்கு ஏதுவானவைகள் தான். அவர் அன்புள்ள தேவன். அன்பு ஒருபோதும் என்ன செய்யாது? சினமடையாது. அவர் ஒருபோதும் தீங்கு நினைக்காத தேவன். அவர் எப்பொழுதும் நன்மையே நினைக்கிற தேவன். இந்த உலகத்துல அவரு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். அதே போல அவர் வளர்ந்த பிறகு அவரிடத்துல வந்த எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அந்த செத்து 4 நாள் ஆயிற்று. அந்த நாற்றம் அடித்த லாசருவை அந்த பிரேத குழி கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. அவர் அந்த ஆகாரத்தை அந்த 5000 பேருக்கு என்ன செய்தார்? ஆகாரத்தை மீன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு போஷித்து மீதி 12 கூடை நிறைய எழுப்பினாங்க. அசிங்கமா நினைச்ச அந்த குஷ்ட ரோகிகளை தொட்டு சுகமாக்கினார். பிசாசு பிடித்தவர்களை அந்த பிசாசுகளை துரத்தினார். அதே போல கண் தெரியாத குருடர்களை மிரகிள் கானாவூர்ல பாருங்க, அந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது பச்சை தண்ணி, அந்த தண்ணியை திராட்சரசமாய் மாற்றினார். இல்லாதவைகளிலிருந்து உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு போதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம அவர் சந்தேகம் நம்ம என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. அவர் மேல் நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் விசுவாசமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நம்ம கூப்பிடுகிற நேரத்தை அவர் அவளோடு அவர் நம்ம பிள்ளைகள் நம்ம எப்பொழுது அப்பா என்று கூப்பிடும் என்று அவர் கண்ணோக்கமாய் பார்த்து நம்முடைய அந்த வேண்டுதலுக்கு உடனே பதிலளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நம்ம உலகம் ஒருவேளை நமக்கு அன்பானவர்கள் ஒருவேளை நம்ம நினைச்சிருப்போம், அவங்கதான் நம்மளை கவனிப்பாங்க என்று நினைப்போம். ஒருவேளை நம்மளுக்கு ஒரு இக்கட்டு சூழ்நிலை வரும்போது சில நேரங்கள்ல அவங்க நம்மள நிறைய உதவிகள் பண்ணியிருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல அப்பேற்பட்ட நம்ம யார நம்பிக்கையாய் நினைத்தோமோ அவர்கள் கூட நம்மளை விட்டு நினைச்சிருவாங்க, ஓடிடுவாங்க. ஆனா ஓடாத தேவன், அவர் எப்பொழுதும் கண்ணோக்கமா இருக்கிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். பார்த்தீங்களா? அதனால நம்ம என்ன செய்யணும்? அவரை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும்? நம்புறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல பாருங்க, அந்த நம்ம உலக பிரகாரமான தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அவன் என்ன கேட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு அதை செய்கிறவராய் காணப்படும். அவன் நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது பார்த்து பார்த்து தாயும் தகப்பனும் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். ஒரு சின்ன தீங்கு கூட தன் பிள்ளைகளுக்கு வராதபடி பொத்தி பொத்தி என்ன செய்றாங்க? வளர்க்குறாங்க. உலக பிரகாரமா அந்த கோழி பாருங்க, தன் குஞ்சுகளை அந்த எதிரிகளிருந்து அப்படியே செட்டைகளை அப்படியே அப்படியே விரித்து அந்த குஞ்சுகளை அப்படியே வைத்து மூடி பாதுகாக்குது. அப்போ விலங்குகள், பறவைகள் எல்லாமே தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்குது. உலக பிரகாரமா இறைவனால படைக்கப்பட்ட அந்த உயிரினங்களே அப்படி இருக்கும்போது அப்போ பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அப்போ அவரை நோக்கி வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால அவர் நன்மையை செய்கிற தேவன். அதனால நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? நம்ம கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன். அதை ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. சங்கீதம் 119 அதிகாரம் 18 வசனத்தை பாருங்க. சங்கீதம் 119 அதிகாரம், சங்கீதம் 119 அதிகாரம் 68வது வசனத்தை பாருங்க. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர்.
உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு பார்த்தீங்களா? தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அப்போ அவர் நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். அந்த தாவீது ராஜா வெறுமையான நிலைமையில அந்த குகையில தன் உயிருக்கு பயந்து என்ன செய்கிறார்? ஒளிந்து காணப்படும் போது அவர் எல்லாவற்றையும் இழந்து காணப்படுகிற சூழ்நிலையில அவர் ஒன்றுமே இல்லாதபடி ஒரு ராஜாவாய் வருவதற்கு முன்பாக அந்த சவுல் ராஜாவுக்கு பயந்து அப்படி ஓடி ஓடி பறைபடி தன் சொந்த மகனாலையும் அவர் உயிருக்கு பயந்து ஓடுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலாம் கர்த்தர் என்ன செய்தார்? நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருந்தபடினாலதான் அவர் உயிருக்கு அவர் பாதுகாத்து அவருடைய எதிரிகளை எல்லாம் புறமுது ஓட பண்ணி தாவீது ராஜா அந்த ஆலயம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவர் அநேக பலிகளை இரத்தத்தை சிந்தின அப்படின்னால் அவர் சாலமோன் ராஜா மூலமா தான் தேவாலயம் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசனமா. அப்போ அந்த தாவீது ராஜா என்ன செய்கிறார்? தன் மகனாகிய சாலமோன் கட்டப்போகிற ஆலயத்துக்காக எல்லா பொருட்களையும் சேர்த்து வைக்கிறார். அந்த வெள்ளிலாம் அவருடைய அவர் ஒரு இந்த ஜல்லிக்கல்லு நம்ம வீடு கட்டுறதுக்கு எப்படி வச்சிருப்போம் அதே போல சேமித்து வைத்திருந்தார். கேதுரு மரங்கள், அப்படி பெரிய அவர் தங்கம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருந்தார். அந்த ஆலயம் தான் அவர் கட்டல, மற்றபடி எல்லா பொருட்களையும் என்ன செய்தார்? சேமித்து வைத்திருந்தார். அப்போ கர்த்தர் அவரை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருந்தார் பாருங்க. அந்த எளிமையாய் அந்த ஆட்டு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை உயர்ந்த ராஜாவாக மாற்றி அதே போல அவருடைய வம்சத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்தார். அந்த குருடர்கள் எல்லாம் பாருங்க, தாவீதின் குமாரனே அப்படிதான் சொல்றாங்க. முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் பேரை நினைப்பது போல தாவீதை பற்றியும் எல்லா இடங்களிலும் தாவீதன், அந்த தாவீதனுடைய அந்த தகப்பனுடைய ஈசாயின் வேர்ல இருந்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெனித்தார். சரிங்களா? அதனால கர்த்தர் நல்லவராய் காணப்படுகிறார். அந்த யோசிப்பு பாருங்க, தன் சகோதரனால தள்ளப்பட்டு அவர் விற்கப்படுதார். அப்போ அவர் வேற இடத்துல அந்த எகிப்துக்கு போய் அநேக பாடுகளை பெற்று பிற இடத்துல அந்த இடத்துல ஒரு அதிபராய் மாறுகிறார். மாறி அந்த தேசத்துல பஞ்சம் வரும்போது அவரை வைத்து அந்த குடும்பம் காக்கப்படுது. அப்போ அவருடைய சகோதரர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக பொருட்கள் வாங்குவதற்காக எகிப்துக்கு போகும்போது அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அப்ப யோசிப்பு தெரிந்து தன் தகப்பனை கூட்டிட்டு வா என்று சொல்லி அநேக வெகுமதிகளையும் அந்த தேசத்து உயர்ந்த பொருட்களையும் அனுப்புகிறான். அப்போ உன் மகன் உயிரோடு தான் இருக்குன்னு சொல்லும்போது யாக்கோபு ஒரு கணம் திகைத்து நின்ற போது யாக்கோபு தன் தகப்பனுக்காக அனுப்பியிருந்த அந்த விலையோர்ந்த அந்த பொருட்களையும் பார்க்கும்போது யாக்கோபு எழும்பி நம்பிக்கையோடு எழும்பி நிற்கிறார். பார்த்தீங்களா? அப்போ அந்த யாக்கோபுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் யோசிப்பு மூலமாக கர்த்தர் எவ்வளவு நன்மையானவைகளை செய்தார். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வேற ராஜா இஸ்ரேல் மக்கள் அடிமையாய் காணப்படுதாங்க. அதுக்கப்புறம் மோசே மூலமாக தேவன் அவர்களை வனாந்திரத்துல அவர் வழிநடத்தப்பட்டு அநேக அதிசயங்களை செய்து அதுக்கப்புறம் மோசே மரித்த பிறகு யோசுவாவை கொண்டு அந்த கானான் தேசத்தை காண செய்கிறார். அந்த இஸ்ரேல் மக்கள் கட்டாத வீடு, அவர்கள் நடாத மரத்துல இருந்து கனிகளை அவர்கள் தோண்டாத உறவுகள்ல இருந்து அவர்கள் நீர் குடித்தார்கள். அப்ப அதிசயமாய் தேவன் அவர்களை வழி நடத்தினார். அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாத்தீங்களா? அதே போலதான் அந்த சாலமோன் ராஜா பாருங்க, அவருடைய அந்த ஞானம் இந்த உலகத்துல அதுக்கு பின்னும் எந்த ராஜாவுக்கும் வரல, இனியும் அப்படி ஒரு ஞானம் இல்ல, ஆளு பிறக்க போறது இல்லை. அவருடைய ஞானத்தையும் அவருடைய கீர்த்தியும் அறிந்து சேபா நாட்டு ராஜஸ்திரி வருகிறார். அப்போ அந்த சாலமன் ராஜாவை பார்த்து நான் அறிந்ததை விட மேலானது இல்லை நான் காண்கிறேன் என்று அந்த சேபா நாட்டு ராஜஸ்திரி சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? அவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதே போலதான் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவனில். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் கூப்பிடுதலுக்கு என்ன செய்தார்? செவி கொடுத்தார். கர்த்தர் அவனுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவனை ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறார்.
அதனால நம்ம எப்பவுமே ஏழையா இருக்கோம் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. ஒரு காலத்துல ஏழையா இருந்தவங்க அநேகர் இருந்த நாட்கள்ல நல்ல வசதியா இருக்காங்க. அதுக்கு காரணம் யாரு? கர்த்தர். கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய பிள்ளைகளை அவர் செழிப்பாய் மாற்றுகிற தேவன். அதே போல பாருங்க, இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்தை, கானான்னா என்னது? நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கை, செழிப்பு, இம்மைக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லலாம். பரலோக காணானையும் நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். அப்ப இம்மைக்குரிய வாழ்க்கையிலயும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். மறுமைக்குரிய அந்த காணானையும் நம்ம காணணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை மாத்திரம் நம்ம நம்பி காணப்படணும். அவரை மாத்திரம் நம்பி நம்ம காணப்படும்போது கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை அவர் ஆற்றி தேற்றி நம்மை பெருமைக்கு உட்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த கர்த்தர் அவர் யோபை பாருங்க, அவருடைய முன் நிலைமை பார்க்கல, அவருடைய பின் நிலைமை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படுது. அவர் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல யாராவது கஷ்டப்பட்டு காணப்படுறீங்களா? பிள்ளை இந்த இன்னும் ட்ரெஸ் எடுக்கல, இன்னும் பிள்ளைகளுக்கு இந்த வீடு தேவைகள்லாம் அநேகம் இருக்குன்னு நினைக்கீங்களா? ஒருபோதும் கவலைப்படாதுங்க. முழங்கால் போட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் அறியாது எட்டாதமான பெரிய காரியங்களை அவர் என்ன செய்கிறார்? வாய்க்க செய்கிறார். வனாந்தரத்துல ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். அப்படி வெறுமையாய் காணப்படுகிற இடங்கள்ல அவர் என்ன செய்வார்? அந்த செடிகளை உண்டு பண்ணுகிற வறட்சியை செழிப்பாக்குற தேவன். அந்த இஸ்ரேல் மக்கள் பாருங்க, பசியாய் காணப்படும்போது அங்க என்ன செய்றார்? அந்த இடத்துல 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்ச மரங்களையும் என்ன செய்கிறார்? அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடுகிறார். அவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த அந்த இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துல கடந்து வந்த பாதைகளை நீங்க பாருங்க. அதே அற்புதத்த வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கும் அநேகம் செய்திருக்கிறார். எனக்கு கூட பாருங்க, இந்த டிசம்பர் மாதத்துல இந்த 3ஆம் தேதி நான் நினைச்சு நான் ஒரு சில காரியத்துக்காக நான் ஆண்டவர்ட்ட நான் நினைச்சிருந்தேன். ம். கொஞ்சம் நான் நினைச்சு கூட பார்க்கல. தேவன் அந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணினார். அ அ ஆண்டவர் அவர் வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த மாதம் நான் வந்து உங்கள்ட்ட சொல்லுறது என்ன, நான் வந்து ஒரு பண தேவையா இருந்தது. அந்த பணம் வந்து வர முடியாத சூழ்நிலையா இருந்தது. ஆனால் இந்த மாதத்துல 3ஆம் தேதி அது வர தேவன் எனக்கு கிருபை செய்தார். ம். அ எல்லாரும் ஒருவேளை கஷ்டம் இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்பட்டு என்ன செய்வாங்க? ஏதாவது பெரிய பெரிய பணக்காரங்களுக்கும் ஒரு விதத்துல ஒரு கடன் இருக்கும். அதே மாரி ஏழை ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் திராணிக்கு ஏற்றது போல சில காரியங்கள் இருக்கும். அதெல்லாம் தேவன் தீர்த்து வைக்கிற தேவன். அந்த கடன் வந்து தேவன் விருப்பப்படுகிற தேவன் அல்ல. கடன் நம்ம பிள்ளைங்க இல்லாதபடி இருக்கணும் தான் தேவன் என்ன செய்றார்? விருப்பப்படுகிறார். அதனால ஒருவேளை நீங்க கடனோடு காணப்படுகிறீங்களா? கர்த்தரிடத்துல நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்யல? வெட்கப்பட்டு போனதில்ல. அவர் நம்முடைய முகத்தின் அவருடைய முகத்தைப் போல நம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம வெட்கப்படவே மாட்டோம். நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். உலக மனுஷரை என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் அவங்க தருவாங்கன்னு அவங்க கையேந்தி நிக்கக்கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவரிடத்துல கையேந்தி நில்லுங்க. அவர் நம்முடைய கரங்களை நிறைவாய் அவர் முடிந்தா நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய அப்படியே துணியை கூட விரிச்சு ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கலாம். நம்முடைய தேவைகளை. அவரு அவரு அந்தரங்கம். அவர் மேலத்திலிருந்து பரத்திலிருந்து என்ன செய்வார்? நமக்கு தருகிற தேவனாய் யார் மூலமாவது உதவி செய்கிற தேவன். அதனால ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? தேவன் உங்களை தள்ளி விடாத தேவன். ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல நீங்க ஒருவேளை கஷ்டத்துல இருந்தீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் கண்டிப்பாய் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதான் சொல்லியிருக்காங்களா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுகிறது. ஏன்னா நம்முடைய கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் நமக்கு நன்மையே தருவார். சிலவங்க எப்போதும் அபசகுனமாவே பேசுவாங்க. இந்த உலகத்துல நம்ம இன்னும் எவ்வளவு வயசாயிட்டா இந்த உலகத்துல நம்ம ஏன் இருக்கணும்? இன்னும் எவ்வளவு நாள் இருக்கணும்?
அப்பெல்லாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. வாயின் வார்த்தை உள்ளத்துல இருந்து தான் நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் வேணும். எப்பொழுதும் நல்ல நல்ல வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். அதே போல அடுத்தவர்களுக்கும் என்ன செய்யணும், நம்ம ஆசீர்வாதமான வார்த்தைகளே நம்ம சொல்லணும். சொல்ல ஆண்டவர்ட்ட கேட்கணும். அப்ப நம்ம விசுவாசமாய் காணப்படணும். நம்பிக்கையா இருக்கணும். சந்தோஷமாய் இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அதனால சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யணும், எப்பொழுதும் என்ன செய்யணும், அவ அவருடைய வேதத்தை நம்ம படிக்கும்போது தேவன் நமக்கு என்ன செய்கிறார், நன்மைகளை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆஹ் பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு ஆஹ் திறந்திருக்கிறது. தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆஹ் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இந்த உலகத்துல அநேக பாடுகள் உபத்திரங்கள் எல்லாம் வரும்போது நம்ம நினைச்சக்கூடாது, ஒருபோதும் கர்த்தர் தான் நம்மளை சோதிக்கிறார் என்று நினைச்சக்கூடாது, நினைக்க கூடாது. சத்ருவானவன் அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் காணப்படுகிறான். ஒருவேளை சோர்வுகள், சோதனைகள், பாடுகள் நமக்கு சில நேரத்துல இந்த உலகத்துல நம்ம ஏன் இருக்கணும் என்று அந்த சோர்வுகள் வரும்போது இந்த வேதத்தை நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். இதுல எல்லாவற்றுக்கும் விடுதலை காணப்படுகிறது. யாரையும் தேடி நம்ம என்ன செய்ய வேண்டாம், அமைதியா நம்ம அவருடைய வேதத்தை படிங்க. படிக்கும்போது கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்முடைய காரியங்களை வெற்றி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எப்பொழுதும் நம்முடைய வாயின் வார்த்தையில கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் நிச்சயம் நமக்கு நன்மையானதை தருவார். தேசத்தின் நற்பணங்களை நமக்கு அனுபவிக்க செய்வார். அவருடைய பிள்ளைகள் உச்சிதமான கனிகளை போசிக்க செய்கிற தேவன். கண்மலை தேனினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். நம்முடைய வீட்டுல அப்பமும் தண்ணியும், அந்த அப்பமும் எண்ணெயும் ஒருபோதும் என்ன செய்யாது, குறைந்து போகாது. அந்த ஏழை விதவை வீட்டுல அந்த கடன் இருந்துச்சு. அப்ப எலிசபெத் இருந்துச்சு, கேட்கணும் உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நிறைய கடன் இருக்குங்கும்போது உன் வீட்டுல என்ன இருக்கு என்று சொல்லும்போது ஒரு குடம் ஒளிவு எண்ணெய் மாத்திரம்தான் இருக்கு என்று சொல்லும்போது அந்த எண்ணெயை கொண்டு அவர் என்ன செய்யணும், பக்கம் பக்கத்துல இருக்க பாத்திரங்கள்லாம் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அதுல நிறைச்சு நிறைச்சு என்ன செய்தாங்க, அது விற்கிறாங்க. அதுக்கப்புறம் கடன்லாம் தீர்ந்து போயிருது. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயும் நின்று போயிருது. கடனை அடைக்கிற தேவன் அவர். அதனால யாராவது கடன் பிரச்சனை இருக்குங்களா, ஒருபோதும் கவலைப்படாதுங்க. வேலை இல்லையா அதை பற்றி கவலைப்படக்கூடாது. பிள்ளைகள் நல்ல ஞானத்தை கொடுக்கிற தேவன். அதனால நிச்சயமாய் தேவன் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பதாக. ஆமேன். ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே. ஏசுராஜா, இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல அப்பா என் தகப்பனே மகிழ்ச்சி நாட்கள் எங்களுக்கு தந்திருக்கிறது தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் உற்சாகமாய் கிறிஸ்துமஸை கொண்டாட எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. அதே போலப்பா அநேக பிள்ளைகளப்பா, எத்தனையோ பிள்ளைகளப்பா ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்லப்பா ஒருவேளை கவலையோடு காணப்பட்டால் அவர்களுடைய கவலையெல்லாம் மாற்றிப்படுங்கப்பா. நீங்க நன்மையானதை செய்யுங்க தகப்பனே. இயேசுவே, எந்த வீட்லயாவது தகப்பனே ஏசப்பா வியாதியில காணப்பட்டாங்கன்னா அவங்களே சுஸ்தமாக்குங்க தகப்பனே. ஏசுராஜா, என் தகப்பனே பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஏசுராஜா, வீட்டை சுற்றி வெளியடைங்க தகப்பனே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லிக்கிற தகப்பனே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல தகப்பனே பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. மீதியான நாட்களும் தகப்பனே நீர் கூட இருந்து காத்துக்கொள்ளுங்க. நீ பிரேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். நாத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, முழு உள்ளவர்களுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. நாத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமேன், ஆமேன்.